அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. வாராகி அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆஷாட பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு குறித்து தான். மாதத்தில் 2 முறை பஞ்சமி திதி வருங்க. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாத்தையும் வளர்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மன் முன்னாடி வேண்டும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். அதே போல் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம். எந்த பஞ்சமியில் வேண்டினாலும் அன்னை நம்ம கேட்டது எல்லாத்தையுமே தட்டாமல் கொடுப்பாங்க. இது பக்தர்கள் அனைவருக்குமே தெரியும். அதுலேயும் ஒரு சிறப்பு வாய்ந்த பஞ்சமி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி, இது ஆஷாட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இது வாராகி அம்மனுக்கு உரிய நவராத்திரி. நிறைய நம்முடைய சகோதரிகள் வீட்டில் கலசம் வச்சும் விளக்கு ரூபமாகவும் 9 நாள் வழிபாடு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நான் சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது கேட்டதும் கிடைக்கும், கேட்டதுக்கு மேலேயும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பஞ்சமிலையும் நம்ம வழிபாடு செய்வதை காட்டிலும் இதில் ஒரு சிறந்த வழிபாட்டு முறை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வாராகி அம்மனுக்கு உரிய இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியில் நம்ம ஒரு சின்ன வழிபாடு பரிகாரம் செஞ்சோம்னாலும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதனால் அது இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்போ பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:32 இந்த வளர்பிறை பஞ்சமி திதியானது துவங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:19 முடியுது. இப்போ வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை, அதாவது ஜூலை 10ஆம் தேதி காலையிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். குறிப்பாக இரவு 8 to 9 மணிக்கு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை புதன்கிழமையினால் நீங்கள் தவற விட்டுட்டீங்க, ஆனால் எங்களுக்கு ஆஷாட பஞ்சமியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 to 6 வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா 10:19 வழிபாடு செய்யுங்க. நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ஆஷாட பஞ்சமியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. மற்ற 9 நாட்கள் வழிபாடு செய்யலினாலும் இந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னாவே 9 நாட்கள் வழிபாடு செஞ்ச பலன்கள் கிடைக்கும். மேலும் விரதம் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த 9 நாட்கள் இருக்க முடியலினாலும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னாவே 9 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் கிடைக்கும். ஏன் ஆண்டு முழுவதுமே பஞ்சமி விரதம் செஞ்சீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வியாழக்கிழமை விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல் நாளே வீடு பூஜை அறையில் சுத்தம் பண்ணி வச்சிட்டிங்கும்போது வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா விரதமும் இருந்துக்கிட்டு வேலையும் செய்யும்போது கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க. அதனால் தகுந்த மாதிரி பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புதன்கிழமை காலையில் எழுந்த உடனே குளிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 8:32 தானே தொடங்குது. நீங்கள் அந்த சமயத்தில் வாராகி அம்மனுடைய சிலை படம் எது வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சிலை வச்சுருந்தீங்கன்னா பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம் இது போன்ற 5 பொருட்களால் நீங்கள் கட்டாயம் அபிஷேகம் செய்யுங்க. படம் வச்சுருந்தீங்கன்னா பன்னீர் வச்சோ இல்லை தண்ணீர் வச்சோ தொடச்சிங்க அப்படின்னாவே போதும். அதே போல் விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க விளக்கை தூய்மைப்படுத்திக்கோங்க. 5 முக அகல் விளக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு விளக்கு ஏற்றி வச்சாவே போதும். அதுலேயே 5 சுடர் விட்டு எறிகிற மாதிரி நீங்கள் 5 திரி போட்டுக்கலாம். சாதாரண அகல் விளக்கு தான் வச்சுருக்கீங்க, ஒரு முக அகல் விளக்கு தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 5 தனித்தனி அகல் விளக்காவது ஏற்றணும். அப்போ தான் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும். ஏன்னா பஞ்சமி தேவின்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கிறவங்க தான் நம்முடைய வாராகி அம்மன். அதனால் 5ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து பூக்கள்னு பார்க்கும்போது அன்னைக்கு நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளிப்பூ, மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி, கருந்துளசி, சங்குப்பூ இது மாதிரி எல்லா பூக்களையுமே நீங்கள் சூட்டலாம். ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கிற பூங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் செம்பருத்தி பூ சூட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள்.
அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம இப்போ பானகம் வச்சா கூட போதும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லுவேன் இல்லையா. ஆனால் இந்த முறை ஆஷாட பஞ்சமியாக இருக்கிறதுனால அம்மனுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு 2-3 பொருட்களையாவது நம்ம வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய மனம் வந்து குளிரும். அதாவது கிழங்கு வகைகளில் சர்க்கரை வள்ளி கிழங்கு கண்டிப்பாக வந்துட்டு வைங்க. அதே போல் மாதுளம் பழம் வைங்க. அன்னாசி பழம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வைங்க. உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா தோல் நீக்காத கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய மிளகு சேர்த்து வடை வந்து நீங்கள் சுட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைன்னா நவதானியம் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் தோசை மாவு மாதிரி அரைச்சிட்டு அதில் அடை தோசை வந்து நீங்கள் சுட்டு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் குளித்த உடனேயும் அம்மன் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மறுநாள் பஞ்சமி திதி முடியும் வரைக்குமே விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அன்று மாலை வரைக்கும் தான் இருப்பாங்க. இது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. விரதம் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுடைய முழு மனதோட நம்பிக்கையோட அன்னையை வழிபாடு செஞ்சீங்கன்னாவே அவங்க வந்து அருள் கொடுத்துருவாங்க. விரதம் இருக்கிறதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா. இப்போ மாலை வழிபாடு செய்யும்போது தான் நான் சொன்ன அந்த நிவேதனமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்துட்டு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. மாலை வீடு ஒரு முறை வந்துட்டு பெருக்கி சுத்தம் பண்ணிக்கோங்க. தலைக்கு குளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. காலையிலேயே நீங்கள் தலை குளிச்சதுனால இப்போ உடம்புக்கு மட்டும் நீங்கள் குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதன் பிறகு மாதுளம்பழம் முத்துக்களை தனியாக 108 எண்ணிக்கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வந்து அர்ச்சனைக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற பஞ்சமியில் செய்யலைனாலும் இந்த ஆஷாட பஞ்சமியில் செஞ்சீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதனால் வாராகியம்மனுடைய 12 திருநாமங்கள் தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்கள் சொல்லி மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்யுங்க. மாதுளம் முத்துக்களால் 108 முறை வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அதன் பிறகு இதை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வரலாம். நிறைய மந்திரங்கள் வாராகி அன்னைக்கு இருந்தாலும் இந்த ஆஷாட பஞ்சமியில் சொல்லக்கூடிய அதி முக்கியமான மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரே ஒரு வரி தான். அதை வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக. ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக. என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அந்த பஞ்சமி பூஜையை அன்னை வந்து ரொம்பவும் விரும்புவாங்க, மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். அப்பேற்பட்ட நாளில் தான் உங்களை இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்ய சொல்கிறேன். இப்போ தீபம்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க, ஊதுபத்தியெல்லாம் வச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு இப்போ பூஜை அறை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும்போது இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே வந்து அதிகரிக்கும், கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். இந்த நாளில் நீங்கள் நோய் தீரணும் அப்படின்ட்டுலாம் வேண்டிக்காதீங்க, ஆரோக்கியம் வேண்டும்னு சொல்லுங்கள். கடன் தீரணும்னு சொல்லாதீங்க, பணம் வேண்டும்னு சொல்லுங்கள். இது மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு கேட்கக்கூடிய நாள் தான் இந்த வளர்பிறை பஞ்சமி. சரி, இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு சுத்தமான தட்டு எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் சுற்றிலையும் 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க. அடுத்து 5 செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து செம்பருத்தி பூனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதே போல் தான் அந்த இலையும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 5 செம்பருத்தி இலை எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவி நல்லா வந்து அதை ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதனுடைய நுனி பகுதியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. காம்பு பகுதியை வந்து நீங்கள் நீக்கிடுங்க. இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம், எங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்காது, நாங்கள் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்னுட்டு. உங்களுக்கும் வந்துட்டு நான் சொல்கிறேன். சென்ற முறை அதாவது தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு பச்சை பயிறு பரப்பி அதன் மீது 5 வெற்றிலை வச்சு 5 அகல் விளக்கோ இல்லை 5 முகம் கொண்ட அகல் விளக்கோ ஏற்றுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே பரிகாரத்தை நீங்கள் இந்த முறையும் வந்து பண்ணலாம். ஏன்னா நமக்கு புதன்கிழமையே தானே வருது, அதனால் தாராளமாக வந்துட்டு நீங்கள் அதே மெத்தடையே வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். செம்பருத்தி இலை கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ அந்த 5 இலையும் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து வட்ட வடிவில் வந்துட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. அதன் பிறகு தனித்தனி அகல் விளக்காக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இலை மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைங்க. ஒரே 5 முக அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே கூட 5 திரி போட்டுட்டு நீங்கள் வைக்கலாம். அந்த அன்னைக்கு சாதாரணமாக வெள்ளை நிறத்தில் திரியை போடுவதை காட்டிலும் மஞ்சளில் தோய்த்து நீங்கள் திரி போட்டிங்க அப்படிங்கும்போது நல்ல அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வந்து போட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கும் உகந்தது, குபேரருக்கு உகந்தது. அன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போதும்
5 தான். இப்போ நீங்கள் வியாழக்கிழமை காலையில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் அது குபேரருக்குரிய நாளுங்கிறதுனால இந்த 5 ரூபாயவே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த 5 ரூபாவை வந்துட்டு அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அது மேலே ஒரே ஒரு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இந்த 3 பொருளையும் மட்டும் நீங்கள் இந்த காசு மேலே வச்சுக்கோங்க. இப்போ வாராகி அம்மன் முன்னாடி உட்காந்துட்டு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு மனதார வந்து உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும்னாலும் சரி, திருமணம் கைகூடணும்னாலும் சரி, சொந்த வீடு அமைவதற்காகட்டும், வேலை கிடைக்கிறதுக்காகட்டும், இல்லை கடன் பிரச்சனை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிற கோரிக்கையாகட்டும், எதுவாக இருந்தாலும் கேளுங்க. சாதாரண பஞ்சமியிலேயே கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நம்முடைய அன்னை அவங்களுக்கு உரிய நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியில் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அதனால் மனமுருகி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய சகோதரிக்கிட்டேயோ அம்மா கிட்டேயோ எந்த அளவுக்கு மனம் விட்டு பேசுவீங்களோ அதே மாதிரி அங்கே எரியக்கூடிய தீபச்சுடரை பார்த்தும், வாராகி அம்மனை கலசமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த கலசத்தை பார்த்தும் படத்தை பார்த்தும் நீங்கள் வந்து மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு கற்பூரமெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அங்கே என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். கட்டாயம் வந்து சைவ சமையல் தான் சாப்பிடணும். வீட்லேயும் வந்துட்டு நீங்கள் அசைவம் செய்யாதீங்க. இப்போ விளக்கெல்லாம் குளிர்ந்த சமயத்தில் இந்த 5 ரூபாய், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உங்களுடைய பீரோவில் எந்த இடத்துல வச்சா நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ண மாட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. பணத்தை ஈர்க்கும்னு சொல்கிற மாதிரி இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் வந்து அதிகரிக்கும். இப்போ பர்ஸில் வச்சோம்னா செலவாயிடும். அதனால தான் நான் பீரோவில் எங்கேயாவது பத்திரமான ஒரு இடத்துல வந்துட்டு வைக்க சொல்கிறேன். இப்போ வெற்றிலையும் பச்சை பயிரும் வச்சு தீபம் ஏற்றினவங்க அந்த பச்சை பயிரை வந்து காக்கை குருவிக்கோ பசுமாட்டிற்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து கொடுத்துடுங்க. அந்த வெற்றிலையை வந்துட்டு நீங்கள் பொடி பண்ணி சாம்பிராணி தூபத்தில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த காசு, ஏலக்காய் இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்து இருக்கட்டும், 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். 1 மாதம் கழித்து பார்க்கும்போது அந்த கற்பூரம் வந்து கரைஞ்சு போயிருக்கும். இந்த ஏலக்காய் மற்றும் கிராம்பில் இருக்கிற நறுமணம் குறைஞ்சு போயிருக்கும். அந்த சமயத்தில் அதை தூக்கி கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சமயத்தில் வேணால் இந்த 5 ரூபாயை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன இந்த சிம்பிளான வழிபாட்டை எல்லாருமே செஞ்சு பாருங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நான் முன்பே சொன்ன மாதிரி கேட்டதும் கிடைக்கும், கேட்டதுக்கு மேலேயும் கிடைக்கும். இன்னும் ஆஷாட பஞ்சமி குறித்து நிறைய தகவல்கள் உங்களோட நான் பேச வேண்டி இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.